இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான அணுவிஞ்ஞானியை தட்டி தூக்கிய ஈரானும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரானிய ஹேக்கர்ஸ் குழுக்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஆபரேஷன் ஆக்டோபஸ் சைபர் தாக்குதல்களும் ரஃபாவின் சுரங்கப்பாதையில் எஞ்சியிருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளுக்கு என்ன நடந்தது? மொசாடின் தலைவர் ஈரானுக்கு எதிராக வெளியிட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கைகளும் அணுகுண்டு தயாரிப்புகளுடைய இறுதிக்கட்டத்தினை அடைந்திருக்கக்கூடிய ஈரானும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரின் தரமான பதிலடிகளும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஆயுத ஒப்பந்தங்களும் சூடான் மற்றும் யெமனிலே இனப்படுகொலை தாக்குதல்களை தொடருவதற்காக பயன்படுத்தப்பட போகும் ஆயுதங்களும் வெனிசுவேலாவுக்கு எதிரான போரானது எவ்வாறு மத்திய கிழக்கிலே ஆரம்பிக்கப்பட போகும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரோடு சம்பந்தப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஏன் அமெரிக்கா வெனிசுவேலாவுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு திட்டமிடுகின்றது? அமெரிக்காவுக்கும் வெனிசுவேலாவுக்கும் இடையிலான பதற்ற நிலைமைகள் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளன. வெனிசுவேலாவுக்கு எதிரான உச்ச வான்வழி தாக்குதல்களையும் தரைவழி தாக்குதல்களையும் ஆரம்பிப்பதற்கு அமெரிக்கா எல்லாவிதமான தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. நாங்கள் விரைவில் வெனிசுவேலாவுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்போம். நிக்கலஸ் மதுரோவினுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன. விரைவில் நாங்கள் வெனிசுவேலாவிலே அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வருவோம். வெனிசுவேலாவுக்கு அடுத்தபடியாக நாங்கள் கொலம்பியா கவனித்துக் கொள்வோம். ஏனென்றால் அதிகளவான போதைப் பொருட்கள் கொலம்பியாவிலே உற்பத்தி செய்யப்பட்டு வெனிசுவேலா மூலமாகவே அமெரிக்காவுக்குள் கடத்தப்படுகின்றது. இதனால் வெனிசுவேலாவும் அதற்கடுத்தபடியாக கொலம்பியாவும் எங்களுடைய முக்கியமான இலக்குகளாக அமைந்திருக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுவேலா அரசாங்கத்தின் மீதான உச்ச பொருளாதார தடைகளை விதித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக எவ்வாறு உச்ச பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போன்றே தற்போது வெனிசுவேலாவினுடைய அரசாங்கத்திற்கு எதிராகவும் உச்ச பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் வெனிசுவேலாவினுடைய அதிபர் நிக்கலஸ் மதுரோவினுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராகவும் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் வெனிசுவேலா அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான எண்ணெய் வர்த்தக நிறுவனங்களுக்கு எதிராகவும் வெனிசுவேலாவினுடைய எண்ணெயை கொள்வனவு செய்யக்கூடிய சர்வதேச நிறுவனங்களுக்கு எதிராகவும் வெனிசுவேலாவினுடைய எண்ணெய் பரிமாற்றத்தை மேற்கொள்ளக்கூடிய கப்பல் போக்குவரத்து நிறுவனங்களுக்கு எதிராகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் உச்ச பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இப்படியான நிலைமையிலேயே கடந்த வியாழக்கிழமை வெனிசுவேலாவினுடைய கடல் பிரதேசத்தில் ஈரானுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல் ஒன்றை அமெரிக்கா கைப்பற்றிக் கொண்டது. ஸ்கிப்பர் என்கின்ற எண்ணெய் கப்பலானது ஈரானுக்கு சொந்தமான சரக்கு கப்பலாகும். மேலும் குறித்த எண்ணெய் கப்பலானது வெனிசுவேலாவின் துறைமுகத்திலே களமிறக்கப்பட்டு வெனிசுவேலாவிலிருந்து எண்ணெய் முழுமையாக ஏற்றப்பட்டு பின்பு ஈரானை நோக்கி திரும்பும் சந்தர்ப்பத்திலேயே வெனிசுவேலாவின் கடல் பிரதேசத்தில் வைத்து அமெரிக்க கடற்படையினர் இந்த எண்ணெய் கப்பலை கைப்பற்றினார்கள். மேலும் இந்த எண்ணெய் கப்பலை கைப்பற்றியதற்கு பின்பு டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் வெனிசுவேலாவினுடைய கடல் பிரதேசத்திலே மிகப்பெரிய எண்ணெய் கப்பல் ஒன்றை கைப்பற்றியுள்ளோம். இதே போன்று வெனிசுவேலா கடல் பிரதேசத்திலே நாங்கள் இன்னும் ஏனைய எண்ணெய் கப்பல்களையும் முழுமையாக கைப்பற்றுவோம். வெனிசுவேலாவின் எண்ணெய் ஏற்றுமதியோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து எண்ணெய் கப்பல்களையும் முழுமையாக கைப்பற்றுவோம். இதற்கான உத்தரவுகளை நான் அமெரிக்க கடற்படைக்கு வழங்கியுள்ளேன். வெனிசுவேலாவை நாங்கள் தற்போது முழுமையாக முற்றுகையிட்டுள்ளோம். இதனால் எங்களுடைய முற்றுகையை தாண்டி எந்தவிதமான வர்த்தகத்தையும் மேற்கொள்ள முடியாது என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அதாவது வெனிசுவேலாவினுடைய எண்ணெய் ஏற்றுமதியையும் எண்ணெய் வர்த்தகத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து குறித்த எண்ணெய் வியாபாரத்தினை முழுமையாக முடக்கி வெனிசுவேலாவுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி பொருளாதார ரீதியிலான இழப்புகளை அதிகப்படுத்தி இதன் மூலமாக அதிபர் நிக்கலஸ் மதுரோவுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி அவரை ஜனாதிபதி பதவியிலிருந்து நீக்குவதற்காகவும் அவரை நாடு கடத்துவதற்காகவுமே டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் இந்த திட்டங்களை வகுத்துள்ளது. அத்தோடு இவ்வாறு வெனிசுவேலாவின் கடல் பிரதேசத்தில் எண்ணெய் கப்பலை கைப்பற்றி இருப்பது சட்டவிரோதமானது என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேலும் ரஷ்யா சீனா ஆகிய நாடுகளும் குறித்த சம்பவத்தினை கண்டித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் வெனிசுவேலாவினுடைய அதிபர் நிக்கலஸ் மதுரோவுக்கு தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருந்தார். வெனிசுவேலாவின் எண்ணெய் வர்த்தகத்தினை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் ரஷ்யா மேற்கொள்ளும் என்று உறுதியளித்திருந்தார். அதே போன்று ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பெஸெஷ்கியானும் நிக்கலஸ் மதுரோவுக்கு தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி கலந்துரையாடல்களை மேற்கொண்டார்.
கொண்டிருந்தார். அதே போன்று அமெரிக்கா வெனிசுவேலாவினுடைய எண்ணெய் வர்த்தகத்தினை முழுமையாக முற்றுகையிட்டிருப்பது கியூபாவினுடைய எரிசக்தி உற்பத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கியூபாவினுடைய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கியூபாவின் எரிசக்தி உற்பத்திக்கு தேவையான 70% எண்ணெயானது வெனிசுவேலாவிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. தற்போது அமெரிக்கா வெனிசுவேலாவினுடைய கடல் பிரதேசத்திலே எண்ணெய் வர்த்தகத்தினை முற்றுகையிட்டிருப்பது கியூபாவினுடைய பொருளாதாரத்தையும் பாரிய அளவு சிக்கலுக்குள்ளாக்கியுள்ளது என கியூபாவினுடைய ஜனாதிபதியும் எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார். அத்தோடு நேற்றைய தினம் ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய எண்ணெய் கப்பல் ஒன்றும் ரஷ்யா மற்றும் ஈரானினுடைய நிழல் எண்ணெய் கப்பல்களும் வெனிசுவேலாவின் கடல் பிரதேசத்திற்கு அருகாமையில் நுழைந்திருந்தன. இருப்பினும் இந்த எண்ணெய் கப்பல்கள் வெனிசுவேலாவின் கடல் பிரதேசத்திற்குள்ளே நுழையவில்லை. அமெரிக்க கடற்படையினர் குறித்த எண்ணெய் கப்பல்களையும் கைப்பற்றி விடுவார்கள் என்கின்ற அச்சத்தின் காரணமாக ரஷ்யா மற்றும் ஈரானினுடைய எண்ணெய் கப்பல்கள் வெனிசுவேலாவின் கடல் பிரதேசத்திற்குள்ளே நுழையாமல் குறித்த பகுதியிலிருந்து வெளியேறியுள்ளன. அத்தோடு வெனிசுவேலாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈரானினுடைய ராஜதந்திர அதிகாரிகளும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் பாதுகாப்பாக மீண்டும் ஈரானை வந்தடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் வெனிசுவேலாவினுடைய களத்திலே ஈரானி IRGC குதுஸ் படையினுடைய தளபதிகள் மும்முரமாக இயங்கி வருகின்றார்கள். வெனிசுவேலாவுக்குள்ளே அமெரிக்கா தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தால் அவற்றை எதிர்கொள்வதற்கான பயிற்சிகளையும் வேலை திட்டங்களையும் ஈரானிய குதுஸ் படை பிரிவினர் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றார்கள். வெனிசுவேலாவினுடைய இராணுவமும் மக்கள் இயக்க படைகளும் ஒன்றிணைந்து அனைத்து விதமான தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றன. அத்தோடு வெனிசுவேலாவுக்கு எதிரான போரை தடுத்து நிறுத்துவதற்காகவும் வெனிசுவேலாவுக்கு எதிரான வான்வழி மற்றும் தரைவழி தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காகவும் அமெரிக்காவின் காங்கிரஸ் சபையிலே முன்மொழிவு ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது. மேலும் குறித்த முன்மொழிவுக்கான வாக்கெடுப்புகளும் நடைபெற்றிருந்தன. இருப்பினும் குறித்த முன்மொழிவானது 9 வாக்குகளால் தோல்வி அடைந்துள்ளது. குறித்த முன்மொழிவு மாத்திரம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் டொனால்ட் ட்ரம்பினால் வெனிசுவேலாவுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களையோ தரைவழி தாக்குதல்களையோ மேற்கொண்டிருக்கவே முடியாது. எனவே தற்போது குறித்த தீர்மானம் தோல்வியடைந்திருப்பதனால் டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுவேலாவுக்கு எதிரான உச்சக்கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பார். அத்தோடு வெள்ளை மாளிகையின் தலைமை அதிகாரி சூசி வைல்ஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வெனிசுவேலாவின் கடல் பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய தாக்குதல்கள் போதைப் பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் அல்ல. நிக்கோலஸ் மதுரோவை ஆட்சியிலிருந்து வீழ்த்தி வெனிசுவேலாவுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கான அழுத்தங்களை வழங்குவதற்காகவே வெனிசுவேலாவின் கடல் பிரதேசத்திலே தாக்குதல்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் வெனிசுவேலாவில் ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்காகவே நாங்கள் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றோம் என வெள்ளை மாளிகையின் தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். அத்தோடு வெனிசுவேலாவுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கான உச்சழுத்தங்களை டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கியது நெட்டன்யாஹூ தான் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இராணுவ ஆய்வாளர் அவி இஷ்சரோவ் தெரிவித்துள்ளார். வெனிசுவேலாவில் ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்தி வெனிசுவேலாவிலே ஈரான், ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய ஆதிக்கத்தினை முடிவுக்கு கொண்டு வந்து வெனிசுவேலாவினுடைய எண்ணெய் வளங்களையும் ஏனைய கனிம வளங்களையும் முழுமையாக கொள்ளையடிப்பதற்காகவே அமெரிக்காவும் இஸ்ரேலியா ஆக்கிரமிப்பும் திட்டமிடுகின்றன. அது மட்டுமல்லாமல் வெனிசுவேலாவுக்கு எதிரான போரானது மத்திய கிழக்கின் அடுத்த கட்ட போரோடு சம்பந்தப்படுகின்றது என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கு முன்பு, எதிர்ப்பற்றுக்களுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கு முன்பு வெனிசுவேலாவுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்து வெனிசுவேலாவுக்குள்ளே அவசரமாக ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்தி வெனிசுவேலாவினுடைய எண்ணெய் வளங்களை முழுமையாக கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்றே திட்டமிடுகின்றார்கள். இவ்வாறு வெனிசுவேலாவுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்தி வெனிசுவேலாவினுடைய ஒட்டுமொத்த எண்ணெய் வளங்களையும் அமெரிக்கா கைப்பற்றிக் கொள்ளுமாக இருந்தால் இன்னும் பல வருடங்களுக்கு, பல தசாப்தங்களுக்கு அமெரிக்காவுக்கு எண்ணெய் பற்றாக்குறையே, எரிபொருள் பற்றாக்குறையே ஏற்படாது. அது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரின் போது ஈரான் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடிவிடும். ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை ஈரான் முழுமையாக இழுத்து மூடினால் சர்வதேச எண்ணெய் வர்த்தகம் முழுமையாக பாதிக்கப்பட்டுவிடும். மேலும் அமெரிக்காவினுடைய எண்ணெய் வர்த்தகம் முடக்கப்பட்டுவிடும். இந்த சந்தர்ப்பத்தில் ஏற்படக்கூடிய பொருளாதார அழுத்தங்களை அமெரிக்காவினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும் சமாளிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். ஆனால் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கு முன்பு, ஈரான் ஹெர்மோஸ் ஜலசந்தியை இழுத்து மூடுவதற்கு முன்பு வெனிசுவேலாவினுடைய ஒட்டுமொத்த எண்ணெய் வளங்களையும் அமெரிக்கா முழுமையாக கைப்பற்றிக் கொண்டால் அந்த எண்ணெய் வளத்தினை பயன்படுத்தி அமெரிக்காவினால் ஏனைய வேலை திட்டங்களை முழுமையாக மேற்கொள்ள முடியும். அதாவது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரின் போது ஈரான் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை
முழுமையாக இழுத்து மூடினாலும் வெனிசுவேலாவினுடைய எண்ணெய் வளங்களை பயன்படுத்தி அமெரிக்காவினால் எண்ணெய் வர்த்தகத்தினை தொடர முடியும். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் வெனிசுவேலாவினுடைய ஒட்டுமொத்த எண்ணெய் வளங்களும் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருந்தால் ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தியை இழுத்து மூடும் சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவினுடைய எண்ணெய் வர்த்தகம் குறைந்த அளவிலேயே பாதிக்கப்படும். எனவே இதற்காகத்தான் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கு முன்பு வெனிசுவேலாவை கைப்பற்றி வெனிசுவேலாவினுடைய ஒட்டுமொத்த எண்ணெய் வளங்களையும் கைப்பற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார்கள். மேலும் வெனிசுவேலாவின் எண்ணெய் வளங்களை அமெரிக்கா முழுமையாக கைப்பற்றிக் கொள்வதன் மூலமாக இன்னும் பல போர்களையும் எதிர்கொள்வதற்கான எரிபொருட்களையும் அமெரிக்காவினால் தொடர்ச்சியாக பெற்றுக் கொள்ள முடியும். எனவே இந்த உலக அரசியலை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வெனிசுவேலாவுக்கு எதிரான போரானது எவ்வாறு மத்திய கிழக்கிலே ஈரானுடனான அடுத்த கட்ட போரோடு சம்பந்தப்படுகின்றது என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தாக்குதல்களை அதிகப்படுத்தி வருகின்றது. நேற்றிரவு மாத்திரம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 5க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் 2 வாகனங்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. அதே போன்று இன்று காலையிலிருந்து தெற்கு லெபனானினுடைய பல பிரதேசங்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 12க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய முக்கியமான தளங்களை இலக்கு வைத்தும் இராணுவ களஞ்சிய சாலைகளை வைத்துமே நாங்கள் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. அத்தோடு நாளைய தினம் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான நேரடியான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. அதே போன்று பிரான்சிலும் ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவதற்கான உச்சி மாநாடு நடைபெற்று வருகின்றது. எனவே இவற்றில் லெபனானிய அரசு இராணுவத்திற்கு உச்சழுத்தங்களை வழங்குவதற்காகவும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக முழுமையாக களமிறங்குவதற்கான அழுத்தத்தினை லெபனானிய அரசு இராணுவத்திற்கு வழங்குவதற்காகவுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நேற்றிரவிலிருந்து தாக்குதல்களை அதிகப்படுத்தி இருப்பதாக லெபனானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் நஹபி பெர்ரி அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலான ஆயுத ஒப்பந்தம் நடைபெற்றுள்ளது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆயுத உற்பத்தி நிறுவனமான எல்பிட் ஆயுத உற்பத்தி நிறுவனத்தோடு ஐக்கிய அரபு அமீரகம் $2.3 பில்லியன் பெறுமதி அளவிலான ஒப்பந்தத்தினை முடித்துள்ளது. அதாவது இதற்கு அர்த்தம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எல்பிட் ஆயுத உற்பத்தி நிறுவனத்திடமிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் $2.3 பில்லியன் பெறுமதி அளவிலான ஆயுதங்களையும் வெடிகுண்டுகளையும் கொள்வனவு செய்துள்ளது என்பதே. சூடானிலும் யமனிலும் பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை அதிகப்படுத்துவதற்காகவே ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடம் இந்த ஆயுதங்களை ஐக்கிய அரபு அமீரகம் கொள்வனவு செய்துள்ளது என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான அணு விஞ்ஞானிகளில் ஒருவரான நூனோ லாரிரோ என்பவர் கொல்லப்பட்டுள்ளார். இவர் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் அவருடைய வீட்டில் வைத்தே கொல்லப்பட்டுள்ளார். இவர் MIT-னுடைய பிளாஸ்மா அறிவியல் மற்றும் அணு அறிவியல் துறையில் பேராசிரியராக செயற்படுகின்றார். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அணுசக்தி திட்டங்களோடு இவர் நேரடியாக தொடர்பு படுகின்றார். இப்படியான நிலைமையிலேயே தற்போது இவர் அவருடைய வீட்டில் வைத்தே கொல்லப்பட்டுள்ளார். அத்தோடு எந்தவிதமான தடயமும் இல்லாமல் நன்றாக திட்டமிட்டு சரியான நேரத்திலேயே இவருக்கு எதிராக துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் குறித்த தாக்குதலை மேற்கொண்ட நபர் தொடர்பாக எந்தவிதமான தகவல்களையும் கண்டுபிடிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் வீட்டிற்குள் புகுந்தே இவருக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் CCTV காணொளிகளை கூட பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளார்கள். அதாவது குறித்த அணு விஞ்ஞானியை கொலை செய்தவரை இன்னும் அமெரிக்க பாதுகாப்பு படையினால் கைது செய்ய முடியவில்லை. அத்தோடு குறித்த படுகொலைக்கு பின்னால் ஈரான் தான் இருக்கின்றது என மொசாட் உளவு பிரிவானது அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான அணு விஞ்ஞானியை இலக்கு வைத்து ஈரான் தான் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார்கள். அதே நேரம் இவை தொடர்பாக ஈரான் எந்தவிதமான தகவல்களையும் வெளியிடவில்லை. எனவே ஈரான் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அணு விஞ்ஞானியை தட்டி தூக்கி இருக்கலாம். இதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. அத்தோடு இந்த படுகொலை தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மொசாட் உளவு பிரிவானது இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான அணு விஞ்ஞானிகளுக்கான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. யாரும் எந்தவிதமான பாதுகாப்பும் இல்லாமல் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும் தங்களுடைய இருப்பிடங்களை முழுமையாக மாற்றிக் கொள்ளுமாறும் மொசாட் உளவு பிரிவானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அணு விஞ்ஞானிகளுக்கு எச்சரிக்கைகளை வழங்கியுள்ளது. அத்தோடு மொசாட் உளவு பிரிவினுடைய தலைவர் டேவிட் பெர்னியா அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். மேலும் குறித்த அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணுகுண்டை உருவாக்குவதற்கான வாய்ப்புக்காக ஈரான் காத்துக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் வேலை திட்டங்களையும் தயார்படுத்தல்களையும் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இவர்களுடைய இந்த வேலை திட்டங்களும் தயார்படுத்தல்களும் முடிந்தவுடன் அவசரமாக அணுகுண்டை தயாரித்து விடுவார்கள். அணுகுண்டை தயாரிப்பதற்கான அணுசக்தி திறன்களை நோக்கிய ஈரான் வேகமாக நகர்ந்து வருகின்றது. ஈரானினுடைய அணுசக்தி தளங்களை
இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு அணுகுண்டுகளை உருவாக்குவதில் ஈரான் உறுதியாகவே இருக்கின்றது. இவை தொடர்பான எல்லாவிதமான உளவு தகவல்களும் எங்களுக்கு தற்போது கிடைக்கப் பெற்றுள்ளன. ஈரான் இஸ்ரேலை அழிக்கக்கூடிய லட்சியத்தினை கைவிடவில்லை. இஸ்ரேலை முழுமையாக அழிக்க வேண்டும் என்கின்ற லட்சியத்தை ஈரானும் அதனுடைய ப்ராக்ஸி படைகளும் தொடர்கின்றன. சரியான தருணம் வரையிலேயே இவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இதற்கமைவாகவே ஈரான் சர்வதேசத்தினை ஏமாற்றுகின்றது. எங்களுடைய அணுசக்தி திட்டம் அமைதியான அணுசக்தி திட்டம் என்றும், நாங்கள் அணுகுண்டுகளை தயாரிப்பதற்கு விரும்பவில்லை என்றும், அணுசக்தி திறன்களை நாங்கள் சிவில் தேவைகளுக்காக மாத்திரமே பயன்படுத்துகின்றோம் என்றும், இஸ்ரேலை அழிப்பதற்காக நாங்கள் எதுவுமே செய்யவில்லை என்றும் ஒட்டுமொத்த சர்வதேசத்தையும் ஈரான் ஏமாற்றுகின்றது. இவ்வாறு சர்வதேசத்தினை ஏமாற்றிவிட்டு திரைமறைவிலே ஈரான் அணுகுண்டுகளை உருவாக்குவதற்கான, இஸ்ரேலை அழிப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்கின்றது. சமீப காலமாக ஈரான் அதனுடைய ப்ராக்ஸி படைகளை பயன்படுத்தி வேகமாக காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றது. இவற்றை நாங்கள் முழுமையாக அவதானித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். மேலும் நாங்கள் இவற்றை ஒருபொழுதும் விட்டு வைக்கப் போவதில்லை. ஈரானையும் அதனுடைய ப்ராக்ஸி படைகளையும் நாங்கள் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவோம். எப்போதும் எங்களுடைய ஒளியானது இருளை முழுமையாக வெற்றி கொள்ளும் என குறித்த அறிக்கையிலே மொசாடினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்யாவுக்கு விஜயம் செய்து ரஷ்யாவுடனான அடுத்த கட்ட ஒப்பந்தங்களையும் முடித்துள்ளார். மேலும் இந்த ஒப்பந்தங்களின் மூலமாக ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான அடுத்த கட்ட வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த சந்திப்புகளுக்கு பின்பு ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் அல் ஜசீரா ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்தார். ஈரான் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு முழுமையாக தயாராகவே இருக்கின்றது. ஈரானுக்கு எதிராக மீண்டும் இன்னும் ஒரு போரை ஆரம்பிப்பது 12 நாள் போரினுடைய விளைவுகளை எதிரிகளுக்கு ஏற்படுத்தும். சமீபத்திய பேச்சுவார்த்தைகளில் மேற்குலக நாடுகள் அவர்களுக்கு தேவையான முடிவுகளை எடுத்துக்கொண்டே பேச்சுவார்த்தைகளில் அமர்ந்திருந்தார்கள். இவ்வாறான பேச்சுவார்த்தைகள் ஒரு பொழுதும் வெற்றி அளிக்கப் போவதில்லை. ஐரோப்பிய நாடுகளுடைய நிபந்தனைகளை எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனால் இந்த பேச்சுவார்த்தைகள் பயனற்று போய்விட்டன. மேலும் அமெரிக்கா அதனுடைய வெளியுறவுத்துறை கொள்கைகளை மாற்றிக்கொள்ளாதவரை அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் வெற்றி அளிக்கப் போவதில்லை. ஈரானினுடைய அணுசக்தி பிரச்சனைகளுக்கு இராணுவ தீர்வு சரிவராது. தாக்குதல்களின் மூலமாக கட்டிடங்களை அழிக்க முடியும். ஆனால் எங்களுடைய அணுசக்தி தொழில்நுட்ப திறன்களையோ, அணுசக்தி தொழில்நுட்பத்தையோ, எங்களுடைய முயற்சியையோ, எங்களுடைய நம்பிக்கைகளையோ அழிக்கவே முடியாது. ஒரு நாட்டின் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு அந்த நாட்டினுடைய விருப்பத்தினை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. 12 நாள் போரின் போதும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அவர்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்ளவில்லை. அமெரிக்காவினுடைய வான்வழி தாக்குதல்கள் எங்களுடைய அணுசக்தி தளங்களை அழித்திருந்தன. ஆனால் அவர்களால் குறித்த அணுசக்தி தளங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அணுசக்தி திட்டங்களை அழிக்க முடியவில்லை. எங்களுடைய அணுசக்தி திட்டங்கள் எப்போதும் பாதுகாப்பாகவே இருக்கின்றன. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்கப்பட்டால் அதற்கான உச்ச பதிலடிகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். ஈரானிய அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்து அமெரிக்கா மீண்டும் தாக்குதல்களை மேற்கொண்டால் அதற்கான பதிலடிகளையும் நாங்கள் நிச்சயமாக வழங்குவோம். மேலும் எங்களுடைய போரானது அமெரிக்காவுடனான போராகவே அமைந்திருக்கும். அமெரிக்காவுடனான இந்த போரிலே நாங்கள் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வோம். இந்த தாக்குதல்கள் அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதலாகவே கருதப்படும். அமெரிக்க தளங்கள் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எதிரான தாக்குதலாக கருதப்பட மாட்டாது. எங்களுடைய போரானது எப்போதும் அமெரிக்காவுடனேயே இருக்கும். இதனை அண்டை நாடுகள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் நாங்கள் அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றோம் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரானினுடைய ஹேக்கர்ஸ் குழுக்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஆபரேஷன் ஆக்டோபஸ் என்கின்ற சைபர் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த சைபர் தாக்குதலின் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான புள்ளிகள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளார்கள். அதிலும் குறிப்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முன்னாள் பிரதமரான நஃப்டேல் பெனட்டின் தொலைபேசிகளையும் அவருடைய இலத்திரனியல் உபகரணங்களையும் இலக்கு வைத்து சைபர் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் மூலமாக ஹேக்கர்ஸ் குழுக்கள் பல உளவு தகவல்களை பெற்றுக் கொண்டுள்ளார்கள். இதே போன்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான இராணுவ தலைமை அதிகாரிகளை இலக்கு வைத்தும் சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ஆபரேஷன் ஆக்டோபஸ் சைபர் தாக்குதல் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான இராணுவ தலைமை அதிகாரிகள் தொடர்பான பல தகவல்களை ஈரானிய ஹேக்கர்ஸ் குழுக்கள் பெற்றுக் கொண்டிருப்பதாகவும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இன்னும் ஏனைய மிக முக்கியமான நாடுகளுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தொலைபேசி கலந்துரையாடல் தொடர்பான தகவல்களையும் ஈரானிய ஹேக்கர்ஸ் குழுக்கள் பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
அடுத்து ரஃபாவின் சுரங்கப்பாதையிலே எஞ்சிருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் தொடர்பாக கேள்விகளை எழுப்பியிருந்தீர்கள். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ரஃபாவின் கிழக்கு சுரங்கப்பாதையிலிருந்து 30க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகள் பாதுகாப்பாக வெளியேறியிருந்தார்கள். இவர்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் தாக்குதல்களை மேற்கொள்ள முடியவில்லை. இதனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் ஒப்புக்கொண்டிருந்தன. 2 வாரங்களுக்கு முன்பே காணொளிகளிலும் இவற்றை குறிப்பிட்டிருந்தேன். மேலும் அதற்கு பிறகு ரஃபாவின் சுரங்கப்பாதைகளில் இருந்து பலஸ்தீனிய போராளிகள் வெளியேறி இருக்கவில்லை. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் சுரங்கப்பாதையிலிருந்து வெளியேறக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிரான தாக்குதல்களை கடந்த 2 வாரமாக மேற்கொண்டிருக்கவில்லை. எனவே இதற்கு 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, 2 வாரமாக பலஸ்தீனிய போராளிகள் சுரங்கப்பாதையிலிருந்து வெளியேறாமல் இருந்திருக்கலாம். அல்லது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு தெரியாமல் அவர்களுடைய கண்காணிப்பை முறியடித்து பலஸ்தீனிய போராளிகள் பாதுகாப்பாக சுரங்கப்பாதையிலிருந்து வெளியேறி இருக்கலாம். அதே நேரம் ரஃபாவின் கிழக்கு சுரங்கப்பாதையில் பலஸ்தீனிய போராளிகளில் சிலர் எஞ்சி இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. எனவே இவை தொடர்பாக மேலதிக தகவல்கள் கிடைக்கப் பெற்றால் அவற்றை உடனுக்குடன் பகிர்ந்து கொள்கின்றேன். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.